இந்த தேர்தலில் 2.5 கோடி ஓட்டு வாங்க போகிறாங்களாம் திமுகவும் கூட்டணி கட்சிகளும். முதல்ல உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் கூட இருப்பாங்கங்கிறதே தெரியாது. இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு, அவரும் திருமாவளவனும் காங்கிரஸும் விஜய் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அவங்களே கூட இருந்துக்கிட்டே குழி பறிக்கிறாங்க. அதனால் முதல்ல நீங்கள் கூட்டணி எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்குள்ளே 2.5 கோடி வாக்குகள் திமுகவும் கூட்டணி வாங்கணும்னா, போன 2021 சட்டசமன்ற தேர்தலில் நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க? 1,74,00,000 தானே வாங்கினீங்க. அதிமுக பாஜக கூட்டணி 1,50,00,000 நெருக்கி வந்தாங்க. 51,00,000. உங்களுக்கு அவங்களுக்கு 20 லட்சம் தானே வித்தியாசம். இப்போ போன தடவை போட்ட மைனாரிட்டி 21 போட்ட மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு விழுகாத. அது விஜய் பக்கம் பெரும்பாலும் போயிருமே. உங்கள் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுது. எல்லாத்துக்கும் மேலே சாரில் 80 லட்சம் பேர் அவுட் ஆச்சே. நான் முந்தா நாள் வரை 80 லட்சம் நெருக்கும்போது 1 கோடி காலியாயிரும். அந்த இதெல்லாம் உங்களுக்கு விழுந்த ஓட்டு தானே. 1,74,00,000 உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ஓட்டு சாருடைய மோசடி ஓட்டு தானே. அதுவும் போச்சு அவங்களுக்கு. எந்த தைரியத்தில் 1,74,00,000 2.5 கோடி ஓட்டு வாங்குவங்கிறீங்க? முதல்ல 6,40,00,000 மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. அதில் இப்போ 1 கோடி போயிடுச்சுன்னா 5.5 கோடி தான். 90 லட்சம் போச்சுன்னா 5.5 கோடி தான் உங்களுடைய மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. 5.5 கோடியில் நீங்கள் 2.5 கோடி வாங்கிடுவீங்களா? 50% வாங்கிடுவீங்களா? எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்கள், வராத. அதனால் கணக்கு தப்பு. சரியாக கணக்கு போடுங்க. வீட்டுக்கு போக மூட்டை கட்டி ரெடியாக இருங்கள்.